அன்பான தேவ ஜனங்களே, சற்று சிந்திப்போம். லூக்கா 17ஆம் அதிகாரம் ஏசப்பா சொல்லியிருக்கிறார், தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவர்களிடத்தில் கேட்டபோது. இந்த பரிசேயர் எப்பவும் ஒரு குழப்பமாகவும் ஒரு மாதிரி உத்து பார்த்து கொண்டு எப்போ விழுத்தலாம் என்று மாதிரி தான் கேட்பார்கள். நம்ம ஜனங்கள் மாதிரி தான். உண்மையில் என்ன? அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ அங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏதும் இராது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்கிறார். இது எப்படி என்று நன்றாக யோசித்து ஆராய்ச்சி செய்து பாருங்கள். அப்போ நரகலோகம் அங்கே இருக்குது. அதுவும் மனுஷருக்குலாம் இருக்குது. ஆனபடினால இனிமேல் விழித்தெழுந்து இப்படியான காரியத்தை, நரகலோகத்துக்கு ஏதுவான காரியங்களை சிந்திக்காமலும், நரகத்தை பிறப்பிக்கக்கூடிய பிரிவினைகளையும் கெட்ட வார்த்தைகளையும் அவதூறுகளையும் ஒருத்தரை பற்றி ஒருத்தரோட கதைக்கிறதையும் சொல்கிறது எல்லாவற்றையும் அகற்றி, இதெல்லாம் நரகத்தின் தொடர்புடைய பாவம். இந்த தொடர்புடைய பாவம் எல்லாவற்றையும் நிப்பாட்டி இவ்வளத்துக்கு மகிழ்ச்சிகரமான நற்செய்திகளை பரப்ப முடியுமா? அவற்றின் மூலம் எல்லோரும் கடந்து வருவோம். இன்னும் அழகாக வாசிங்க. அந்த வசனங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து உங்களுக்கு பக்கத்தில் வச்சு அவற்றை கற்றுக்கொள்ளுங்கோ. நன்மையானவற்றை கற்றுக்கொண்டவன் ஒரு நல்ல சாப்பாட்டை சாப்பிட்டு வளர்ந்தவனுக்கு ஒப்பாய் என்னது போல நல்ல அறிவினால் சூழ்ந்து ஆசீர்வாதமாயிருப்பான். தீமையானவற்றை தெரிந்து கொண்டு அவற்றை பின்பற்றி போகிறவனோ நரகலோகம். வாழ்க்கை, அந்த சுற்றாடல், சூழ்நிலை எல்லாமே நரகலோகத்துக்கு ஒப்பாகத்தான் இருக்கும். கடவுளுக்கு பதிலாக மனுஷன் கைகளால் செய்து வியாபாரங்களுக்கு உட்படுத்தப்பட்டு இலுமினாட்டி விற்று வாங்கின விக்கிரகங்களை போஷித்து பூசை செய்து அதுக்கு பலியிட்டு அதுக்கு பலிகள் கொடுத்து, அப்பா இவ்வளவு பயங்கரம். குட்டி தெய்வம், குலதெய்வம், சின்னச்சாமி, அந்த சாமி, கருப்புச்சாமி, தெய்வம். என்னது தெய்வம்? அது சாத்தான். தெய்வம் என்ற வார்த்தை, தெய்வங்கள் திருப்பி சொல்லி பாருங்கோ. ஒருக்கா மனம் திரும்பி சிந்திச்சு பாருங்க அதுகள் என்னன்னு சொல்லி. அதுகளுக்கு பலி கொடுத்து கொண்டே இருக்கணும். இங்கே நிப்பாட்டி பாருங்கோ, அது நிறைய முறையான வேலை செய்யும். அது வச்சிருக்கிறார்களுக்கே தெரியும். அதனால தான் விடாமலுக்கு பலி கொடுத்து, மிருகங்களையும் கொடிய பலி கொடுத்து, அதாவது நரகலோகம் அவர்கள் நடுவில் இருக்குது, அதுக்கு பலி கொடுத்து அதுக்கு மடங்காதன்று நரபலி பிள்ளைகளை பலி கொடுத்து இரகரகசியமாக புள்ளைகளை திருடி அதுக்கு தெய்வம் உருவேற்றி இருக்குது, கலை ஏற்றி இருக்குது. என்ன வார்த்தைகள்! இந்த வார்த்தைகளே நரகலோக வார்த்தைகள். இங்கே பாருங்க, 26ஆம் வசனத்தை வாசிப்போம். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். இதுதான் நடக்குது எங்கள்ட நாட்டில். ஒருக்கா ஒரு பொம்பளை பிள்ளைய பிடிச்சி கொடுத்தா அவ்வளோதான் அந்த பிள்ளையோட வாழ்க்கை. அது நல்ல கணவனாக இருந்தாலும் சரி, கெட்ட கணவனாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளை நல்ல பிள்ளை கெட்ட பிள்ளை ரெண்டுமே இருக்கு. ஒரு பிள்ளைக்குள்ள ஒரு மனுஷன் இடத்துல ரெண்டும் இருக்கு. சிந்திச்சு பார்க்க வேணும். அதனால் இனப்பெருக்கம் என்ன மாதிரி இனப்பெருக்கம்? இன்றைக்கு பூமியை பாருங்கோ, நாட்டை பாருங்கோ, தேசத்தை பாருங்கோ, அதே இனப்பெருக்கம். ஒரு நாட்டை ஆள்ற ஒரு மனுஷன் பாருங்கோ, அவன் குடும்பத்தை பாருங்கோ, அதே இனப்பெருக்கம். அந்த மனுஷ சந்ததி இப்படி வாழ்ந்தார்களும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் பல்கி பெருகி வாழ்ந்தார்கள். என்ன வரைக்கும்? பெருவெள்ளம் அடித்தள்ளி கொண்டு போகும் வரைக்கும், ஜலப்பிரளயம் எல்லாரையும் அழித்து போகும் வரைக்கும் இப்படியே நரகலோகத்தை விதைத்து கொண்டிருந்தார்கள். அப்போ பரலோகம் எங்க? அது மனுஷனுக்குள்ள தான் இருக்கு.
அதை வளர்க்கவே இல்லை. பரலோகத்துக்கு தண்ணீர் ஊற்றவில்லை. ஆட்டுக்கு தேவாட்டுக்குட்டிக்கு வழி ஏற்படுத்தப்படுத்தவில்லை. தேவதோட்டத்தை வளர்க்கவில்லை. அதை ஒரு மனுஷன் செய்தால் அது ஒரு மனுஷனுக்கு அது சொந்தம். அதான் அவனுடைய ஆன்மீகம். இப்போ புரியுது ஆன்மீகம் என்றால் என்ன என்று? மனம் திரும்புதலினால் மட்டும் ஆன்மீகம் உண்டாகும். ஆனால் இந்த கிறிஸ்தவம் என்ற தவத்தையும் மனம் திரும்புதலையும் மதம் என்று சொல்லி மதத்துக்குள் புதைத்தவன் நரகவாசி, நரகலோகி. ஒரு மனுஷன் அதை புதைக்கல தானே. மக்கள் தொகை உலகமே சேர்ந்து அப்படி செய்து வச்சிருக்குது. அப்போ அந்த உலகத்தில் நரகலோகம் இருக்குது. இப்போ புரியுதோ? இதோ அங்கே என்றும் அதே எங்கே என்றும் தேடுறதுக்கு நரகலோகம் அங்கே செத்தாப்புற கொண்டு சித்திரபுத்திர நாயனார் என்ன செட்டியில் பொறிக்க மாட்டேன். கும்பி பாகம் அம்பி பாகம் ஒன்றும் வராது. இப்போ வந்துடுது, இங்கே நிற்குது. செத்தாப்புறகம் இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறார்கள். நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. வேதமும் சொல்லுது. இரண்டாம் மரணம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் கடைசி அதிகாரத்தை படிங்க. 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை பெருசுத்த வேதாமத்தை எடுத்து அது இருக்க வாசிச்சு பாருங்கோ. ஒவ்வொரு அதிகாரத்தை வாய்ச்சி பாருங்கோ என்ன சொல்லுதுன்ட்டு சொல்லி. கடைசி அதிகாரம் 22ஆம் அதிகாரத்தை வாய்ச்சி பாருங்க. வெளிப்படுத்தின சுவிசேஷம் இங்கே இருக்கு இந்த கடைசி புத்தகமே. ஆக கடைசி மரித்ததுக்கு பிறகு எப்படி? மரித்ததுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவிடத்தில் பரிசுத்தாவியை பெற்று இப்போ உயிரோடு இருக்கும் போதே பாவத்துக்கு மரித்து மனம் திரும்பாத ஆத்துமாதான் அந்த நரகலோகத்தில் தாங்குது. அது இரட்சிக்கப்பட்டு விழித்தலாத ஆத்துமா. இப்போவே இன்றைக்கே எங்களை ஆத்துமாக்களை நாங்கள் விடுவித்து கொள்வதற்காக பரலோக ராட்சியத்தை, எங்களுக்குள்ளே இருக்கிற பரலோக ராட்சியத்துக்கு தண்ணீர் ஊற்றி இடத்தை சுத்தப்படுத்தி ஆவிக்குரிய ஜீவியத்தை வளர்த்து ஆண்டவர் இயேசுவோடு ஆன்மீக சமாதானத்தை பெற்று வாழ கற்றுக்கொள்ளுவோம். பெண் கொடுக்கணும், பெண் எடுக்கணும், கட்டாயம் கட்டி கொடுக்கணும், கட்டாயம் பிள்ளை பெறணும் என்ற ஒன்றுமே இல்லை. அதுதான் பாவம் அதிகரிக்கும். பாவம் பூமியில் அதிகரித்து கொண்டு போகும். உலக பிறப்பு ஒரு கர்மாவோடு சம்மந்தப்பட்டது தான். உலகத்தில் உள்ள பிறப்புகள் ஒவ்வொன்றும் ஒரு பிண்டம். அப்போ எவ்வளவு மனம் திரும்ப வேணும், எவ்வளவு இரட்சிப்பு வேணும். ஆனபடினால கொள்ளைகள், கற்பழிப்புகள் அங்கே என்ன நடக்க இல்லை தமிழ் தேசத்தில். அங்கே தமிழ் கதைக்கிற அப்படின்னா தமிழ் தேசத்தை பற்றி கதைப்போம். தமிழை பற்றி பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஐயோ இப்படியா என்று எனக்கு நம்ப முடியல, பயமாக இருக்குது. இவற்றிலிருந்து எங்களை நாங்கள் விடுதலையாக்குறதுக்கு மட்டும் ஒவ்வொரு ஆத்துமாக்களும், ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு பிள்ளை விடுதலையாக முடியுமா இருக்கா? சிந்திச்சு பாருங்க. ஒரு மனுஷன் விடுதலையாக முடியுமா? அதான் ஆண்டவர் சொல்லிக்கிட்டு ஒரு மனுஷன் விடுதலை அடைந்து மனம் திரும்பினால் பரலோகத்தில் உள்ள தேவதூதர்கள் களிப்படைந்து பூரிப்பார்கள். ஒரு மனுஷன் மனம் திரும்புதலுக்கு. ஓகே, எல்லாரும் கமான் ட்ரை. இதன் கூடாக நாங்கள் செயற்படுவோமாக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். சமாதானம் கூட இருப்பதாக. ஆமேன்.